டாடா ஏசி, தோஸ்து, பொலிரோ பிக்கப்பு, லாரி, வேனு, காரு, இப்படி நீங்கள் எந்த கனரக வாகனங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வீட்டு உபயோக கார்களே வச்சுருந்தாலும் சரி, டிரைவர் நண்பர்கள் கவனிக்க வேண்டிய விஷயந்தான் இது. பொதுவாக புது வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து வண்டி மேட்டில் ஏறும்போது திணற மாதிரி இருக்கிறது, பேர் மாற்றும் போது சரியாக எங்கேஜ் ஆகாமல் சவுண்டு வருது, வைப்ரேஷன் வருது, மைலேஜ் கம்மியாகிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃப்ளைவீல் கிளச் அசம்பிள் தாங்க. பொதுவாக டிரைவர் கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளைவீலு, கிளச் அசம்பிள் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ளைவீலுக்கும் கிளச்சு ப்ரெஷர் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லைனிங் மட்டும் ஒரு செகண்ட் நிற்கும். இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா லைனிங்கோட எங்கேஜ் ஆகிருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் கியர் பாக்ஸோடு இருக்கும். அது ஒரு செகண்ட் நிற்குங்க. அந்த டைமிங்கில் தான் டிரைவருங்க ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு கியரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா வழன்னு தேஞ்சு போயிடுங்க. ரெண்டாவது கிளச்சு ப்ரெஷர் பிளேட்லையும் லைட்டாக தேய்மானம் ஆகிடும். மாதிரி தேய்மானம் அடைஞ்ச ஃப்ளைவீல் அப்புறம் கிளச்சு ப்ரெஷர் பிளேட்டையும் லேத்தில் ஒரு கட்டு ஃபேஸ் எடுத்துகிட்டு லைனிங்கை மாற்றி போட்டால் சூப்பராக வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். நன்றி.